ஹலோ கைஸ், நம்ம 3D பிரிண்டிங்கை பற்றி லேர்ன் பண்ணுற ப்ராசஸில் இன்னைக்கு டே 2. வாங்க இன்னைக்கு 3D பிரிண்டரோட முக்கியமான பார்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்த்து கடைசியில் கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து பிரிண்ட் ஹெட். இப்போ மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிரிண்ட் ஹெட் மூலியமா தான் நமக்கு நாசில் வழியா ஃபிலமெண்ட் எக்ஸ்ட்ரூட் ஆகி லேயர் பை லேயராக நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ பிரிண்ட் ஹெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். அதுக்கு தான் ஃபிலமெண்ட் வந்து இங்கே டியூப் வழியா வந்து நமக்கு அந்த நாசில் வழியா மெல்ட் ஆகி நமக்கு வருது. இதில் தான் வந்து ஹீட்டிங் காயில் இருக்கு, நாசில் இருக்கு, ஃபிலமெண்ட்டை உள்ள அனுப்பக்கூடிய டியூப் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்ததான் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பில்டு பிளேட். இந்த பில்டு பிளேட்ல தான் வந்து நம்ம என்ன பிரிண்ட் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா இப்படிதான் பிரிண்ட் ஆகி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பில்டு பிளேட்டை வந்து ஒவ்வொரு டைம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து கரெக்டா ஒரு சாஃப்ட் டிஷ்யூ வச்சு கிளீன் பண்றதோ இல்லை வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டா ஒரு சோப்பார் ஒரு லிக்விட் வச்சு நம்ம கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் பெட். இந்த பெட்டு தான் வந்து நம்ம கரெக்டா XY டைரக்ஷன்ஸ்ல மூவ் பண்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா Z டைரக்ஷன்ல மூவ் ஆகும், இது X டைரக்ஷன், இது Y டைரக்ஷன். ஸோ பெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெட்டு கரெக்டான லெவலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பெட் லெவலாக இல்லை அப்படின்னா இப்படி கரெக்டாக இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி லைட்டாக அட்ஜஸ்டாக இருந்தால் கூட நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் கரெக்டாக பிரிண்ட் ஆகாது. ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பெட் லெவலிங் ஒவ்வொரு டைம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்தது இதில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே முக்கியமானது. அதுக்கடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஃபிலமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபிலமெண்ட்டை நம்ம எப்பவுமே ட்ரை கண்டிஷனில் வச்சுக்கணும். ஸோ அதனால ஒவ்வொரு டைம் நம்ம பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபிலமெண்ட்டை எடுத்து நம்ம கவரில் வந்து அதே கவரில் போட்டு சிலிக்கான் ஜெல்ல போட்டு வச்சுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதை வந்து வெட் கண்டிஷனுக்கு போக விடாமல் நம்மளால தடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி 3D பிரிண்டிங்கை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.